நான் டீசன்ட் பொலிட்டிஷியன் கிடையாது, டீப் பொலிட்டிஷியன் என்று கருணாநிதி ஜெயலலிதாவை விட விஜய் என்ன பெரிய தலைவரா என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர் பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாரும் தாவேகாவுக்கு செல்லவில்லை என்றும் தன்னுடைய தொண்டர்கள் யாரும் விஜயின் பின்னால் செல்ல மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். விஜய்க்கு ஆந்திரா, கேரளாவில் ரசிகர்கள் இருப்பதால் அங்கே கூட விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கலாம் என்றும் சீமான் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் மட்டும்தான் சூட்ட வேண்டுமா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதருவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? அதான் டீசென்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறதும் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது. நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள் அதிகம். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. பாஜக அல்லாத ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக ஜெயக்குமார் விளக்கமளித்த நிலையில், ஒத்த கருத்துடையவர்கள் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை, மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க என்று தெரிய வரும். பிஜேபி தவிர்த்து கட்சிகள் அவங்க எங்க ஒத்த கருத்தோடு வரும்போது அது குறித்து கூட்டணி குறித்து பொதுச் செயலாளரும் அதை விட கட்சியை முடிவு செய்யும். இதுதான் அந்த நிலைப்பாடில அவர் சொன்னார் ஒழிய அதை திசை திருப்பி மாற்றி விவாத பொருளாக்கி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயத்தை எடுக்கின்ற முயற்சி என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். எனவே பிஜேபியோட ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, எந்த காலத்திலும் இல்லை. அந்த நிலைப்பாடு அது தொடரும், அது எதிர்காலத்திலும் தொடரும். அண்ணன் எடப்பாடி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் சொன்னார். ஒத்த கருத்துனா என்ன? எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்த கருத்து, இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒத்த கருத்து. ஆக அந்த ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லாம் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்பதுதான் எனது கருத்து. அதை முடிவு செய்வதற்கு எங்களது அகில பாரத கட்சி இருக்குது. என் அண்ணனே அவர்களுக்கும் இன்னும் கால அவகாசம் இருக்குது. அவரே முந்தின நாள் அப்படிதான் சொன்னார், 2026 என்ன கால அவகாசம் இருக்கிறது. ஆனா அதுக்குள்ள அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏன் ஒரு தெளிவான முடிவை எடுத்து அறிவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு புதன்கிழமை நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளன. பீகாரிலிருந்து பிரிக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டில் உருவான ஜார்க்கண்ட் இதுவரை 5 சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்துள்ளது. 81 தொகுதிகளை கொண்ட அம்மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக 13ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு புதன்கிழமை வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. இத்தேர்தலில் 73 பெண்கள் உட்பட 683 பேர் வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர். ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் ஓர் அணியும் பாஜக தலைமையில் மற்றொரு அணியும் தேர்தலில் மோதுகின்றன. இந்தியா கூட்டணியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 42 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு 5 இடங்களும், மார்க்சிய லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜக கூட்டணியில் அக்கட்சி 68 தொகுதிகளிலும், ஜார்க்கண்ட் மாணவர்கள் சங்கம் 10 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 2 தொகுதிகளிலும், ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. இந்த 2 கூட்டணிகளிலும் களம் காணும் சில வேட்பாளர்களின் வெற்றியில்
ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர்கள் 7 பேரின் அரசியல் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரனின் மகனும் தற்போதைய முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன், மருமகள் கல்பனா சோரன், இளைய மகன் பசந்த் சோரன் ஆகியோர் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். சிபு சோரனின் மூத்த மருமகள் சீதா சோரன் JMM கட்சியிலிருந்து விலகி பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். சில காலமே முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் பாஜகவில் இணைந்து மீண்டும் சராய்கேலா தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் சம்பை சோரனிடம் தோல்வியுற்ற பாஜகவின் கணேஷ் மகாலி JMM கட்சியில் இணைந்து சம்பை சோரனை எதிர்த்து களம் காண்கிறார். சம்பை சோரனின் மகன் பாபுலால் சோரனும் கட்சிலா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். ஜார்க்கண்டின் முதலமைச்சரும் பாஜக மாநில தலைவருமான பாபுலால் மராண்டி தன்வார் தொகுதியில் போட்டியிடுகிறார். மற்றொரு முன்னாள் முதலமைச்சர் அர்ஜுன் முண்டா இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் அவரது மனைவி மீரா முண்டா போட்கா தொகுதியில் களம் காண்கிறார். மற்றொரு முன்னாள் முதலமைச்சரும் பாஜகவை சேர்ந்தவருமான ரகுவர் தாஸின் செல்வாக்கை நம்பி அவரின் மருமகள் பூர்ணிமா தாஸ் சாகு பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். இவர் தனது மாமனார் 5 முறை வென்ற ஜம்ஷெட்பூர் கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். சுயேட்சையாக இருந்து முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த மதுகோடா ஊழல் வழக்கில் சிறை சென்றதால் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. மதுகோடாவின் மனைவி கீதா கோடா பாஜக சார்பில் ஜெகநாத்பூர் நகர் தொகுதியில் களம் காண்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் மாணவிகளை விளையாட்டுப் போட்டிக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பள்ளி முதல்வரும் செயலாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடன்குடியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக உள்ள பொன்சிங் கடந்த 22ஆம் தேதி மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவிகள் 5 பேரை தூத்துக்குடி அழைத்து சென்றார். அங்கு தங்கியிருந்த அறையில் மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் யாரிடமும் செல்லக்கூடாது என்று மிரட்டியதாகவும் தெரிகிறது. ஆனால் மாணவிகள் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்த நிலையில் பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு அங்கு வந்த மாவட்ட கல்வி அலுவலர் உட்பட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். திருச்செந்தூர் DSP வசந்தராஜ், வட்டாட்சியர் பாலசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகளும் போராட்டம் நடத்தி வந்த பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து கோவையில் பதுங்கியிருந்த ஆசிரியர் பொன்சிங்கை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தற்போது சம்பவத்தை மறைத்ததாக பள்ளியின் முதல்வர் சார்லஸ் வீட்லி, செயலாளர் சையத் அகமது ஆகியோரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 3 பேர் மீதும் போக்ஸ்கோ உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் 5 மாணவர்கள் வாயில் செல்லோ டேப் ஒட்டி கொடுமைப்படுத்தியதாக வெளியான புகைப்படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் வட்டார கல்வி அலுவலர் விசாரணையில் தெரியவந்தது என்ன? மாணவர்கள் வாயில் செல்லோ டேப் ஒட்டி நிற்க வைத்தது யார்? தொகுப்பில் பார்க்கலாம். நான்காம் வகுப்பு மாணவர்கள் வாயில் ஆசிரியர் ஒருவர் செல்லோ டேப் ஒட்டியதாக கூறப்படுவது உண்மையா? நடந்தது என்ன? தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஐயம்பட்டி அரசு தொடக்க பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த கணேஷ் வர்மா, நிதிஷ், கவின், ரோஷன், சஷ்மிதா ஆகியோர் 4ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் புனிதா ஒரு மாணவி உட்பட 5 மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டி பல மணி நேரமாக வகுப்பறையில் உட்கார வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டப்பட்டிருந்ததை அதே பள்ளியில் பணியாற்றி வரும் 3ஆம் வகுப்பு ஆசிரியை செல்போனில் புகைப்படம் எடுத்து அவற்றை மாணவர்களின் பெற்றோர் செல்போனுக்கு அனுப்பியுள்ளார். புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் சென்று கேட்டுள்ளனர். அதற்கு உங்கள் பிள்ளைகள் வகுப்பறையில் பேசிக்கொண்டு இருந்ததால் செலோடேப் ஒட்டியதாக தலைமை ஆசிரியர் விளக்கமளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் புகைப்பட ஆதாரத்துடன் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக உரத்தநாடு வட்டார தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் பள்ளிக்கு சென்று நேரடியாக விசாரணை நடத்தியிருக்கிறார். விசாரணையின் முடிவில் ஆசிரியர் யாரும் மாணவர்களின் வாயில் செலோடேப் ஒட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் வகுப்பறையை மாணவர் ஒருவர் கவனித்துள்ளார். அப்போது வகுப்பில் அதிகமாக பேசிக் கொண்டிருந்த மாணவர்களின் வாயில் வகுப்பறையை கவனித்த மாணவன்தான் செலோடேப் ஒட்டியுள்ளான் என்றும் தெரிய வந்துள்ளது. இதுவரை எங்கள் ஸ்கூலில் மேக்ஸிமம் ஒரு 15 வருஷமாக பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வரலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ புதுசாக நம்ம ஹெச்எம் வந்தது பிறகு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வந்துகிட்டே இருக்குது. பிள்ளைங்களை அடிக்கிறது, நாங்கள் இதுவரை ஒரு 15 டைம் உங்களை வார்ன் பண்ணியிருக்கோம்.
பிள்ளைங்களை அடிக்காதீங்க, சொல்லிக் கொடுங்க, அடிக்காதீங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்களும் போய் கேட்டுகிட்டே இருப்போம், மேடம் அடிக்காதீங்க, பிரச்சனையாக போயிட்டுருக்கு வந்துட்டுருன்னு. இப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்கு டேப் ஓட்டின பிரச்சனை இப்போ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு சார். இது எங்களுக்குலாம் தெரியாது. எனக்கு முந்தானத்து சனிக்கிழமை தான் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்போ பையனோட அப்பா எனக்கு அனுப்பியிருந்தா. அப்படி இது என்ன ஆகுதுன்னு கேட்கல, என் பிள்ளை வந்து பேசிகிட்டு இருக்கான், 5வது மிஸ் வந்து பசங்களை விட்டு டேப்பை ஒட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் வாயில் ஒட்டியிருக்காங்க சார். வாயில் ஒட்டினோடனே ஒட்டியிருக்காங்க. ஒரு 4-5 பேருக்கு வந்து ஒட்டியிருக்காங்க. சின்ன பசங்களை விட்டு ஒட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க ஒட்டிட்டாங்க. இன்டர்வலுக்கு தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. 11-12 மணிக்கு மேலே தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பிக்கையிலே ஒரு குழந்தைக்கு வேறு பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய நான் பார்க்கல. நான் போய் பார்த்தா பிள்ளைங்க பார்க்க முடியல யாராருன்னு. ஃபோட்டோஸில் வந்து 3 பேர் ஃபோட்டோ தான் இருக்குது. மேலும் இதுகுறித்து முழுமையான விசாரணை செய்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே அரசு பள்ளியில் மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டியிருப்பது போன்ற புகைப்படங்கள் வைரலாக பரவி வருகிறது. உங்கள் வாயில் டீச்சர் ஒட்ட சொன்னாங்களா பிளாஸ்டரு? அப்புறம் யார் ஒட்டினது? மிஸ்ஸு நான் ஒன் பாத்ரூம் எங்க போயிட்டாங்களா, மிஸ்ஸுக்கு தெரியாம டேப் எடுத்து வந்து இங்க வாயில ஒட்ட வந்துட்டான். ரைட்டு. யார் ஃபோட்டோ எடுத்தது? அதை 3வது மிஸ் எடுத்தாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தாங்களா, மறுபடியும் ஒட்டி எடுத்தாங்களா? நான் எடுத்துட்டு குப்பை தொட்டில் போட்டு சொன்னாங்களா, போட்டுட்டு மறுபடியும் எடுத்துட்டு வர சொல்லிட்டு வாயில ஒட்டி போட்டோ எடுத்தாங்க. இதற்கிடையே அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மற்றொரு சிறுமியின் வாக்குமூலம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அந்த மாணவியின் தகவலை தொடர்ந்து வீடியோவை எடுத்த 3ஆம் வகுப்பு ஆசிரியையிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது.